மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வழக்கம் போல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. 28 முக்கிய நிர்வாகிகளை நீக்கி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது. நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் வகித்த பொறுப்புகளில் தொடர்வார்கள் என நத்தம் விஸ்வநாதன் மற்றும் SP வேலுமணி இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து CNG விலையும் ரூபாய் 2 உயர்த்தப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் வரும் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அமெரிக்காவிடமிருந்து 200 போயிங் விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இது அமெரிக்க உற்பத்தித் துறைக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.